வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவை புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ட்ரேடிங் வியூ ஐடி வந்து நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணணும். ஸோ அது மூலமாக வந்து ஒரு மெக்கானிசம் ஆப்ஷன் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மெக்கானிசம் ரொம்ப அடிப்படையான மெக்கானிசமை பற்றி புரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு நான் என்னால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை பண்ணுவேன். சரி, வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் எந்த வீடியோவும் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நான் கொடுத்ததில்ல. இந்த வீடியோ வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். 1 crore லெட்ஜர் இதே யூடியூப் சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். 50 lakhs இதே வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் இதே சேனலில். 1 year ஸ்டேட்மெண்ட் இருக்குது, 6 month ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஒரே மாதத்தில் 200% டபுள் பண்ணது, காம்பவுண்டிங் பண்ணது, இந்த மாதிரி நிறைய நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் நான் சொன்னதே கிடையாது. இந்த வீடியோவுக்கு வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு நம்ம எதுக்கு இந்த ட்ரேடிங் ஃபீல்டில் இருக்கிறோம்? யாருக்காவது பிரயோஜனமாக ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு கோல். அந்த கோல் வந்து ஃபுல்ஃபில்டு அப்படின்னு நான் வந்து ரொம்ப ப்ரௌடாக சொல்லுவேன். அதுக்கு ரீசன் வந்து ஒன் ஆஃப் தி மெம்பர் உங்களை மாதிரி தான். நான் உங்களை மாதிரி தான் சொல்கிறது வந்து மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில், அதுவும் தமிழ்நாட்டில் எப்படி இருப்பாங்க அப்படின்னா 10,000 ரூபா 20,000 ரூபா அதுக்கு மேலே வந்து இந்த மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டே வரமாட்டாங்க. 1 லட்சம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரேர். ஸோ அப்படி தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது இருக்குது. என்ன அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு கேம்பிளிங் மைண்ட் செட். ஆப்ஷனில் ஒரு 5 ரூபா ஆப்ஷன், 2 ரூபா ஆப்ஷனை வாங்கிட்டு 10 ரூபா போனால் விற்கிறது. ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய மைண்ட் செட். இதில் வந்து ஜெயிக்கவே முடியாது. நம்ம ரீசார்ஜ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான், பணம் போய்கிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து நான் எல்லா வீடியோலையும் நான் ஒவ்வொன்றா சொல்லியிருக்கேன். இதே தான் வந்து நான் எல்லாருக்கும் சொல்கிறது. இவர் வந்து உங்களை மாதிரியான ஒருத்தர், ரொம்ப ஒரு லோவர் மிடில் கிளாஸ். இவருடைய எய்ம் இதே மாதிரி தான், 10,000 வச்சுட்டு 10,000 பண்ணணும், டெய்லியும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எய்மில் இருந்தார். என்னோட வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பித்தார். ஃபஸ்ட்டு நான் லெட்ஜரை காட்டிட்டு நான் பேசுகிறேன். அப்போ தான் சுவாரஸ்யமாக இருக்கும் எனக்கு பொறுத்த வரைக்கும். உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும். இது வந்து ஒரு 3 மாதத்தோடைய ஸ்டேட்மெண்ட், 4 மாதத்துடைய ஸ்டேட்மெண்ட் இதில் இருக்குது. டில் டேட்டில் இருக்குது. டில் டேட்டில் இவர் மொத்தம் 11,380 ரூபா பண்ணியிருக்காரு. இந்த 11,380 ரூபா இவர் பண்ணினதுக்கு இவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஃபேர்லி 15,000 ரூபா தான். 15,000 ரூபாய்க்கு மேலே வந்து இவர் அக்கௌண்ட்லேயே கிடையாது. இவர் ஒரு சேலரிடு பர்சன். இவரை பற்றி பர்சனலாக சொல்கிறத விட ரொம்ப பேசிக் சேலரிடு பர்சன். ஸோ இவர் வந்து ரொம்ப ட்ராவல் பண்ணி மார்க்கெட்டில் அடிபட்டு ரொம்ப ஃபெட்டப் ஆயிட்டு. அப்படி இவரு கிட்ட வந்து நான் சொன்ன விஷயம் என்ன, ஏன் இவர் இப்படி ப்ராஃபிட் பண்ணாரு அப்படிங்கிறதுக்கு நான் ரீசன் சொல்கிறேன். நான் வந்து டெக்னிக்கலாக அவருக்கு நிறைய கொடுத்துட்டேன், மற்றவங்களுக்கு கொடுக்காது, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவருடைய சைக்காலஜியில் ஒரே ஒரு டியூன் பண்ணேன், அவ்வளோதான். ஒரு சின்ன டியூன். அந்த சின்ன டியூன் தான் வந்து இவ்வளோ பெரிய மாற்றத்திற்கு காரணம். அவரே வந்து நேற்று தான் பேசியிருந்தேன். அவர் எனக்கு ஃபுல்லாக சொன்ன அப்படி என்னென்ன பண்ணேன்னு. ஸோ அதை நான் இங்கே வாய்ஸ் ரெக்கார்டாக நான் போடலாம், அவர்கிட்ட கேட்டேன், அவர் போடலாம்னு சொன்னார். நான் எனக்கு அவர் வாய்ஸ் ரெக்கார்டுக்கு பதிலாக நானே அதை சொல்லிடுறேன். ஏன்னா அது இன்னி கொஞ்சம் கிளியராக இருக்கும். அவர் ஃபுல்லாக அவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணார் அப்படிங்கிறதையே சொன்னார். டெக்னிக்கலாகவும் சொன்னார், அந்த சைக்காலஜி ஃபேக்டும் சொன்னார். இவருக்கு நான் கொடுத்த ஒரே ஒரு அட்வைஸ் என்னன்னா, உங்களுக்கு என்ன பயம் அப்படின்னு நான் கேட்டேன். ஏன்னா இவர் வந்து லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். லாஸ் தான் எனக்கு பயம் அப்படின்னு ஒரு ஆன்சர் வந்துச்சு. சரி, ஓகே. ஒரு நாளைக்கு எவ்வளோ லாஸ் பண்ணா உங்களுக்கு பயம் வருதுன்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, 500 ரூபா லாஸ் பண்ணா எனக்கு பயம் வருது, நான் இன்னைக்கு 500 ரூபா லாஸ் பண்ணியிருக்கேன், என்னால பயமா இருக்கு. ஸோ இப்போ இந்த 500 பயம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. ஒருத்தருக்கு 5,000 பயமா இருக்கலாம், இன்னொருத்தங்களுக்கு 50,000 பயமா இருக்கலாம்.
இந்த பயம் எப்படி வரும் அப்படின்னா, உங்களுடைய பேங்க் பேலன்ஸும் உங்களுடைய வெல்த் வச்சுதான் இந்த பயம் வரும். சோ இவருடைய கேஸ்ல வந்து இவருக்கு பயம் வந்து 500 ரூபாய். நான் இவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் சொன்னேன். எது பயம் இல்ல அதை மட்டும் எனக்கு சொல்லுங்கன்னு சொன்னேன். அவர் என்கிட்ட ஒண்ணு சொன்னாரு. சார் எனக்கு வந்து 100 ரூபாய் வந்து எனக்கு பயம் இல்லை அப்படின்னு. அப்ப நான் என்ன சொன்னேன்னா, 100 ரூபாய் உங்களுக்கு பயம் இல்லை அப்படின்னா நீங்க அதை மட்டும் பண்ணுங்க. உங்களுடைய கோல் வந்து 100 ரூபாய் எடுக்கணுங்கிற மாதிரி தான் இருக்கணும். 100 ரூபாய் போயிடுச்சுன்னா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இப்படித்தான் இருக்கணும். உங்க கோலே வந்து 100 ரூபாய் போகிறது தான் இருக்கணும். 100 ரூபாய்க்கு மேல நீங்க லாஸ் பண்ணக்கூடாது. இவ்வளவுதான் சொன்னது. இது நான் சொல்லி 4 ஆயிடுச்சு. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு, சொன்னதை அப்படியே ஸ்ட்ரிக்டா எடுத்துக்கிட்டாரு. ஏன்னா இதுதான் வந்து எனக்கு வந்து தேவை. நம்ம ஒரு விஷயம் சொல்றோம்னா அதுல வந்து மீனிங் இல்லாம நான் அவ்வளவு சீக்கிரம் நான் சொல்ல மாட்டேன். அதை அனலைஸ் பண்ணி என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை. 17 வருஷங்க நானும் அதை அடிபட்டு வந்தவன் தான். ஸோ அந்த வலி என்னன்னு எனக்கும் தெரியும். ஸோ அந்த வலி என்னன்னு தெரிஞ்சு அந்த வலியவே திருப்பி நான் இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா எப்படி அவங்கனால இந்த மார்க்கெட்ல ஸ்டாண்ட் பண்ண முடியும்? எனக்கு தெரிஞ்சு 90% மென்டார்ஸ் அங்கதான் இருப்பாங்க. நீங்க ஒரு நாள் ஜாக்பாட் எடுத்துட்டா போதுமா? என் கேள்வி அதுதான். ஜாக்பாட்னா நான் சொல்ல வர்றது வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட். ஒரே நாள்ல நீங்க அந்த பெரிய ப்ராஃபிட் எடுத்துட்டீங்க அப்படின்னா மீதி இருக்கிற நாள்ல எல்லாம் அந்த பெரிய ப்ராஃபிட்டை கொஞ்சம் கொஞ்சமா விடுவீங்கன்னு அர்த்தம். கொஞ்சம் கொஞ்சமா இல்ல, சீக்கிரம் விட்டுருவீங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த 100 பேர்ல எப்படியாவது ஒரு 20 பேர் 30 பேர் பெரிய ப்ராஃபிட் எடுத்துருவாங்க. அப்ப அதை வந்து நான் வந்து ப்ரொமோட் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அதனாலதான் நான் டெய்லி எம்டிஎம் எல்லாம் நான் போட மாட்டேன். நீங்க போய் பாருங்க, டெய்லி எம்டிஎம் நான் என்கரேஜே பண்ண மாட்டேன். எனக்கு மெசேஜ் வரும், நான் இன்னைக்கு இவ்வளவு ப்ராஃபிட் பண்ணேன், நான் ஒரு தம்ஸ் அப் கூட போட மாட்டேன். அதே நான் 3 மாசத்துல இவ்வளவு ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன், 1 வருஷத்துல இவ்வளவு பண்ணியிருக்கேன். அதுதான் தேவை. அதை தான் புரிஞ்சுக்கணும் இங்க. ஸோ நம்ம மைண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இது ஒரு பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸ்ல நம்ம பணம் போட்டிருக்கோம். ஸோ நமக்கு ஒரு குவார்டர்லியில நமக்கு ரிசல்ட் வேணும், வரணும். ஒவ்வொரு கம்பெனியும் குவார்டர்லி ரிசல்ட் அப்படிங்கறது ஒன்று அனௌன்ஸ் பண்றானா? அவன டெய்லியும் நான் இவ்வளவு லாபம் இருக்கு, டெய்லியும் எனக்கு நஷ்டம் வருது நான் சொல்றான். ஸோ அப்ப நம்மளும் இதை பிஸ்னஸா எடுத்துக்கணும். ஸோ இவரு வந்து எடுத்துக்கிட்ட அந்த ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 100 ரூபாய் எனக்கு பயம் இல்லை, நான் 100 ரூபாய் பண்றேன். 100 ரூபாவே தான் பண்ணார். 100 ரூபாவே தான் பண்ணார். இது நான் சொல்லல, அவரோட ஸ்டேட்மெண்ட். நான் சொன்னதை அவர் 100 ரூபாய் கடைபிடிச்சாரு. 100 ரூபாவை 200 ரூபாய் ஆக்குனாரு, 200 ரூபாவை 300 ரூபாய் ஆக்குனாரு, 300 ரூபாவை 400 ரூபாய் ஆக்குனாரு. இன்னைக்கு அவருக்கு 400 ரூபாய் அப்படிங்கிறது பயம் இல்லை. 500 ரூபாய் பயம் பயம் பயம்னு சொன்னவருக்கு இன்னைக்கு 400 ரூபாங்கிறது பயம் இல்லை. இப்போ அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, 400 ரூபாய் நான் அசால்ட்டா சம்பாரிச்சிருவேன். அசால்ட், இதுதான் அவர்கிட்ட இருந்து வந்த வேர்டு. சோ இந்த வேர்டு வர்றதுக்கு தான் வந்து நான் சொல்றது வந்து என்னன்னா, சாட்டிஸ்பாக்சன். இந்த சாட்டிஸ்பாக்சன் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி வரும். ஒருத்தருக்கு சீக்கிரமா வரும், ஒருத்தருக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், ஒருத்தருக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த ரொம்ப டைம் அப்படிங்கறது வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் 3 மாசம் தான். 3 மாசத்துக்குள்ள அந்த சாட்டிஸ்பாக்சன் வந்தே தீரணும். அதனால தான் என்னுடைய ஒவ்வொரு விஷயத்திலையும் நான் 3 மந்த் நீங்க ஃபுல் ஃபிளெஜா என்னோட டிராவல் பண்ணணும்னு நான் சொல்றதுக்கு காரணம் அதுதான். ஸோ இங்க பணம் அப்படின்னு வந்தாலே அது மைண்ட் சம்பந்தப்பட்டது. ஸோ அந்த மைண்டை நம்ம கிளியர் பண்றதுக்கு நிறைய டெக்னிக் இருக்கு. மைண்ட் ரிலேட்டடாகவும் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாகவும். என்னுடைய ஒரு வீடியோலையாவது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பத்தி நான் பேசாம இருக்கிறேனான்னு எனக்கு காட்டுங்க. ஒவ்வொரு வீடியோலையும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒண்ணு நான் சொல்லிட்டே தான் இருப்பேன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம இன்னைக்கு பணம் போட்டு அடுத்த மாசம் நமக்கு பணம் வருது, அடுத்த 2 வருஷத்துல பணம் எல்லாம் போயிடுச்சு, இந்த மார்க்கெட்டை விட்ட போயிடுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான். இந்த மார்க்கெட் வந்து ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா, வாத்து தங்க முட்டை போடும் இல்லையா, அதுதான் இந்த மார்க்கெட். நம்ம அந்த தங்க முட்டைக்காக வெயிட் பண்ணி அந்த முட்டையை நம்ம எப்படி எடுக்கணும்னு தான் பார்க்கணுமே தவிர,
அந்த வாத்தை ஒரேடியா முடிச்சு கட்டுறதுக்கு இங்க பிளான் பண்ணக்கூடாது. ஸோ இந்த இம்பார்ட்டன்ஸை எல்லாருக்கும் புரியணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ நான் திரும்பி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்றதுக்கு காரணம். ஸோ இவருடைய சக்சஸ் அப்படிங்கிறது இவரு அந்த மேனேஜ்மெண்ட்டை கடைபிடிச்சனால மட்டும்தான் இவரால இப்ப ரியலைஸ் பண்ண முடியுது. கொஞ்ச நாள் தான், இன்னி கொஞ்ச நாள்ல இந்த 400 ரூபா அப்படிங்கிறது 4000 ரூபாய் ஆயிரும். 4000 ரூபாய் ஈஸியா பண்ணிடுவா. அப்படி அது அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த ஸ்டெப் வைக்கிறதுல தான் இங்க வந்து விஷயமே இருக்கு. ஸோ அந்த ஸ்டெப் வைக்கிறது பர்ஃபெக்டா ப்ராக்டிக்கலா இருக்கணும். ரொம்ப ப்ராக்டிக்கலா இருக்கணும். ப்ராக்டிக்கலா நம்மனால ஒரு விஷயத்த ரொம்ப ஈஸியா சுலபமா பண்ண முடியுதுன்னா எல்லாமே சாத்தியம். இதுக்கு ஒரு லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் ஃபைனலா நான் கொடுத்துட்றேன். ஏன்னா இது சில பேருக்கு நான் இன்னி நம்ப முடியாது. அது என்ன ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்? அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஒரு பிறந்த குழந்தை 3 மாசம் 4 மாசம் கழிச்சு ஃபர்ஸ்ட் அது தவிழணும், உருண்டணும், அப்புறம் எந்திரிக்கணும், நடக்கணும், அப்புறம் தான் அதனால ஓட முடியும். அதே தான் இந்த ஃபினான்ஷியல் ஃபீல்டுலையும் நம்மளுடைய பணம் கொஞ்சம் கொஞ்சமா க்ரோ ஆனாதான் நம்மளுக்கு அந்த மைண்ட் அப்படிங்கிறது வந்து ஓடுறதுக்கான நிலைமை வரும். அப்பதான் நம்மளால அந்த பணத்தை வந்து கிராஜுவலா க்ரோ பண்ண முடியும். எடுத்த உடனே ஒரு குழந்தைனால எப்படி ஓட முடியாதோ, ஓடனா விழுந்துருமோ, அதே மாதிரிதான் இந்த பினான்சியல் மார்க்கெட்லயும் பணம் அப்படிங்கிறது நம்ம மைண்ட பாதிக்கும். அதை பாதிக்காம எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது தான் இங்க சீக்ரெட்டே. ஸோ எல்லாருக்கும் இது ரொம்ப கிளியரா புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை இன்னைக்கு நான் போட்டிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா அந்த சேஞ்சஸை உணர்வீங்க. உணர்ந்ததுக்கு அப்புறமா நீங்க அதை உணர்ந்துட்டீங்க அப்படின்னா தாராளமா எனக்கு உங்களுடைய கிரெடிட்ஸை கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு ஐ ஓப்பனிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவில் தான் சொல்ல முடியும். அல்கோ ரிலேட்டடா கம்யூனிட்டியில வந்து ஒரு அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து ஒரு 2 days டைம் இப்படிலாம் கேட்குறீங்க. நான் இன்னொரு ஒரு 2 days எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். 2 days டைம் எடுத்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு விட்டுட்டு இன்னொரு 2 days தேர்ஸ்டே ஃப்ரைடே மார்னிங், ஓகேங்களா? ஃப்ரைடே மார்னிங் நான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் யாரெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டட் பீப்புளோ அவங்களுக்கெல்லாம் நான் வந்து இந்த அல்கோ ரிலேட்டடாக நான் அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? அது இன்ஸ்டால் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஃப்ரைடே அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ மீன்வைல் மார்க்கெட்டில் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.